நெல்லை சிமியோட மிகப்பெரிய திருவிழானா அது ஆணி தேரோட்டம் தான் நெல்லையப்பர் கோயிலில். சரி, அதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போய்கிட்டு இருக்கோம். பஸ் விட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல மோர் கொடுத்தாங்க. வெயிலுக்கு மோரை வாங்கி குடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே நடந்து போனோம். எப்போதுமே 12:30 மணிக்கு தேர் வந்து தெற்கு ரத வீதி மேல் முனையில் திரும்பும். இந்த தடவை போய் பார்த்தா தேர் அங்கே இல்லை. ஒருவேளை இனிமே தான் வருமானு பார்த்தா அதையும் தாண்டி போயிடுச்சு. சரி வாங்கடா அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு தெரு வழியாக மார்க்கெட் வழியாக அந்த சைடு போனால் தேர் அதை தாண்டி கொஞ்சம் நினச்சி மார்க்கெட் வழியாக திரும்ப உள்ளே போய் வடக்கு ரத வீதியில் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். வழக்கமாக இந்த டயத்தில் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காது. ஆனால் இந்த தடவை ரொம்ப சீக்கிரமாக தேர் மேலே ரத வீதிக்கு வந்துருச்சு. சரி வரும் இந்த பக்கம் திரும்புன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்த்தோம், வர மாதிரி தெரில. தேருக்கு முன்னாடி பஞ்சவாத்தியங்கள் வாசிப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் நின்னோம். அந்த வாத்தியத்துக்கு நடுவில் ஒருத்தர் அழகாக நடனம் ஆடிக்கிட்டு இருந்தார். அதையும் அப்படியே பார்த்து ரசிச்சோம். அதுக்கப்புறம் சரி வாங்க போய் தேரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ளே போய் தேரை ஒரு வழியாக பார்த்தாச்சு. தேரில் எழுந்தருளி பவனி வரும் நெல்லையப்பரை பார்த்து தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கம்பத்திற்கு சாமி கும்பிட்டோம். அப்படியே வடக்கு ரத வீதியாக வந்து நெல்லையப்பர் கோயில் முன்னாடி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். அப்படியே அங்கே ஏற்கனவே காலம்பரை சீக்கிரம் கிளம்புன தேரையும் பார்த்துட்டு வாசல் நின்று சாமி கூட்டமாக இருக்கிறதுனால உள்ளே போகல, வெளியே வாசல் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு காந்திமதி அம்மாள் தேர் அடுத்து கிளம்போம். அதை நின்று அங்கனே நின்று சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். தேர் அலங்காரம்லாம் பார்த்தா அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு.